வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நேற்றைய தினம் சென்னை, கோவை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், நீலகிரி ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில், அதேபோல கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றம் ஏதுமில்லை. ஒரு சில இடங்களில் வெப்பசலனம் பரவியுள்ளது. அதிகபட்சம் மதுரை பகுதிகளில் 38.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பரவியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் பரவலாக இன்று மற்றும் நாளை இடி மின்னுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. மேற்கு திசை மாறுபாடு காரணமாக இன்று ஜூலை 3ஆம் தேதி மற்றும் நாளை 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் இன்றைய தினம் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பென வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் ஜூலை 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 26 to 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.